இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. அது யாராலையும் எப்பயும் மாத்தவே முடியாது. ஒருத்தவங்க வாழ்ந்து முடிச்சதுக்கு பிறகுதான் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா இல்ல நரகத்துக்கு போவாங்களான்ட்டு நிச்சயிக்கப்படும். ஒருவேளை அந்த ஆத்மா நிறைய தப்புகளை செஞ்சு அது நரகத்துக்கு போச்சுன்னா அங்க போய் அவங்களுக்கு என்னென்ன தண்டனைகளா கிடைக்கும் அப்படின்றதா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பூமியில பிறந்து ஒவ்வொரு ஜீவராசியும் வாழ்ந்து இறந்து தான் போவாங்க. இறப்புன்றது உடலுக்கு தானே தவிர ஆத்மாக்கு கிடையாது. பூமியில பிறந்த மனிதன் தப்பு செஞ்சுட்டு அவங்க நரகத்துக்கு போனாங்கன்னா நரகத்துல மொத்தம் 4,00,000 தண்டனைகள் இருக்கு. அதுல முக்கியமான 28 நரகங்களை பத்தி தான் கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. எந்த மாதிரியான தப்பு செஞ்சா அதுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல. வாங்க அதே சுவாரஸ்யத்தோட கதையை கேட்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்தாமீஸ்வர நரகம். மற்றவங்க பொருளை அபகரிக்கிறவங்க, வேற ஒரு மனைவியை கூட்டிட்டு அவங்கள துன்புறுத்துறவங்க, மற்றவங்களோட உழைப்பை சுருண்டி அதுல சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவங்க, வாழ்ந்துகிட்டும் இருக்கிறவங்க, இப்படி வாழ்ந்து இறந்து போனவங்க தாமீஸ்வர நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி வர்றவங்களுக்கு இந்த நரகத்துல என்ன மாதிரி கடுமையான தண்டனை கொடுப்பாங்கன்னா, யமதூதர்கள் உள்ளான கட்டையில அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வலியால துடிச்சுக்கிட்டே அவங்க செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு பார்த்து வருத்தப்படுவாங்க. அவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தாமீஸ்வர நரகம். ஒரு கணவன் தன்னோட மனைவிக்கோ இல்ல மனைவி தன்னோட கணவனுக்கோ எப்போதுமே உண்மையா இருக்கணும். அப்படி 2 பேரும் ஒழுங்கா இல்லாம நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு வாழ்றவங்களுக்கு இந்த நரகத்துல தள்ளப்படுவாங்க. இங்க இருக்கிற யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கண்களை பிடுங்கி அவங்களோட உணர்வுகள் எல்லாத்தையுமே அப்படி ஸ்டாப் பண்ணுவாங்க. உணர்வுகளை இழந்து போன அவங்கள மேலேருந்து கீழே அப்படியே தள்ளி விடுவாங்க. அவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கும்பிபாக நரகம். பசுவையோ இல்ல பறவைகளையோ கொன்று தின்று இருக்கிறவங்களுக்கு இந்த நரகத்துல தள்ளப்படுவாங்க. இங்க இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கப்படும்னா, அவங்க இந்த பசுக்கும் அந்த பறவைகளுக்கும் எவ்வளவு முடி இருந்துச்சோ அந்த முடி அளவுக்கு இவங்களுக்கு இந்த தண்டனை காலங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது எண்ணெய் சட்டியில போட்டு இவங்கள வறுத்து எடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரௌரவ நரகம். ஒருத்தவங்க கிட்ட இனிமையா பேசி அவங்கள அப்படியே கரெக்ட் பண்ணி, சரி இவங்களோட சொத்து எல்லாம் காரோ வீடோ இவங்க பேர்ல எழுந்துக்கிட்டு இவங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்கள, அவங்கள இந்த நரகத்துல தள்ளப்படுவாங்க. யமதூதர்கள் இவங்கள சூனத்தால குத்தி குத்தி இவங்கள துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மகா ரௌரவ நரகம். ஒரு தாய் தந்தையர்கள் இருந்தாங்கன்னா அந்த வாரிசுக்கு தான் அவங்களோட சொத்து எல்லாம் போகும். அப்படி அவங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த சொத்தை சேர விடாம தடுத்து இவங்க அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இவங்க வாழ்றாங்கல்ல, இவங்க தான் இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும்னா, ருருன்னு ஒரு பயங்கரமான சர்ப்பம் இவங்கள சுத்திக்கிட்டு கொத்திக்கிட்டே இருக்கும். அவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குப நரகம். எந்த தப்பும் செய்யாத பிராமணர்களை துன்புறுத்துறவங்க, கொலை செய்யறவங்க இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. சிங்கம், புலி, சிறுத்தை இந்த மாதிரி கொடிய விலங்குகள் எல்லாமே இங்க இருக்கும். அது போல பாம்பு, தேள், விஷம் கொண்ட பயங்கரமான மிருகங்களும் இதுக்குள்ள இருக்கும். அவங்கள கடிச்சு தின்னோ இல்ல விஷங்களை கொத்தி அவங்க மேல இறக்கியோ அது தின்னோம். மயங்கி விழுந்தது அப்புறமா மறுபடியும் அவங்க செத்து மறுபடியும் வருவாங்கள, அந்த டைம்ல மறுபடியும் இந்த விலங்குகள் அவங்கள டார்ச்சர் பண்ணும். இப்படியே அவங்களோட தண்டனை காலங்கள் முடிகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா காலசூத்திர நரகம். வயதான தாய் தந்தைகளை ஒழுங்கா பாத்துக்காம அவங்கள ஒழுங்கா பாத்துக்காத பாவிகளை இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இங்க இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா, இவங்க எப்படி பெத்தவங்களை நடுத்தெருல விட்டுட்டு கஷ்டப்படுத்தினாங்களோ சாப்பாட்டுக்கெல்லாம், அதே மாதிரி இவங்களும் சாப்பாடு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு நெருப்பு வெயில் காலத்துல இவங்கள தள்ளப்படுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பன்றி முக நரகம். தன்னோட கடமைகளை ஒழுங்கா செய்யாத அரசனோ, மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே செய்யாத அரசனோ, இல்ல பிராமணனுக்கு உடல் ரீதியா இல்லாத தண்டனைகளை கொடுத்த அரசர்களோ,
இல்ல மக்களுக்கு தப்பான தண்டனைகளை கொடுத்த அரசர்களோ இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இங்க இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா, இவங்களோட கைய காலை முறிச்சு உடைச்சி கரும்பு சாறை எப்படி புழிஞ்சு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்கள புழிஞ்சு எடுப்பாங்க. அவங்க வலி தாங்காம அப்படியே மயங்கி விழுவாங்க. மயங்கி விழுந்து மறுபடியும் எழிக்கும் போது மறுபடியும் அவங்களுக்கு இந்த தண்டனையை செய்வாங்க. இப்படி இவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அசிபத்திர நரகம். தன்னோட புனிதமான மதத்தை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு வேற மதத்துக்கு மாறுறவங்க, தன்னோட மதத்துல இருந்துகிட்டு அதையெல்லாம் பின்பற்றாம இருக்கிறவங்க, வேற மதத்தோட கோட்பாடுகளை தன்னோட மதத்துல கடைபிடிக்கிறவங்க, அப்படிப்பட்ட எல்லாருமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. யமதூதர்கள் பல வாள் சேர்ந்த ஒரு சாட்டையை உருவாக்கி அதில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வலி தாங்காம ஓடுறப்போ கற்களாலும் முள்ளாலும் தடுக்கி கீழே விழுந்து மயக்கமடைவாங்க. திருப்பியும் எந்திரிச்சு ஓடுறப்ப மறுபடியும் அடிப்பாங்க. அவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கிருமி போஜன நரகா. நம்மளோட வீட்டுக்கு வந்த உறவினர்களை சரியாம கவனிக்காம விட்டவங்க, அவங்கள தனக்கு காரிய ஆவணம் மட்டும் பயன்படுத்திக்கிட்டவங்க, தனக்கு கிடைச்சத மற்றவங்களுக்கு பகிர்ந்து உண்ணாம இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட எல்லாருமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இந்த நரகத்துல இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க, இவங்களுக்கு ஒரு உடலை கொடுத்து அந்த உடலை புழு பூச்சிகள் எல்லாம் தின்னு முடிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுக்கு ஒரு உடல் கிடைக்கும், அதுலயும் மறுபடியும் புழு பூச்சிகள்லாம் சாப்பிட்டு முடிக்கும். இப்படியே இவங்களோட தண்டனை காண முடிகிற வரைக்கும் அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அக்னி குண்ட நரகம். ஒருத்தவங்களுக்கு சொந்தமான பொருட்களை எல்லாத்தையுமே தன்னோட வலிமையால அதெல்லாம் அடிச்சு புடுங்குறவங்க, இல்ல அடியாட்களை வச்சு மிரட்டி புடுங்குறவங்க இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும்னா, யமதூதர்கள் இவங்கள நெருப்புல போட்டு வாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிராணி ரோத நரகம். மிருகங்களை துன்புறுத்தி அதை தின்னு சாப்பிடுறவங்க எல்லாமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இங்க இவங்களுக்கு என்ன தண்டனை தருவாங்கன்னா, உள்ள பூந்த எல்லாத்தையுமே யமதூதர்கள் சூழ்ந்து நிற்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப அசிங்கமா பேசி அவங்களோட வாழை எடுத்து வெட்டி நாக்கெல்லாம் தனியா வெட்டி இவங்க ஒன்று சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வஜ்ர கண்டக நரகம். ஒரு பெண் ஒரு ஆண் இல்லாமையோ இல்ல ஆண் ஒரு பெண் இல்லாமையோ மிருகங்கள் கூட போயிட்டு யாரு உடலுறவு வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனைனா, இவங்கள சாட்டையால அடிச்சு ஊசியால வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க யமதூதர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ரியோதர நரகம். உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி இவங்கள கருட புராணத்துல மிருகங்கள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இந்த நரகத்துல மனிதர்களால நிரக்கப்பட்ட கழிவுகள் இருக்குது, அதாவது ஒரு கிணறா இருக்குது. அந்த கிணற்றுக்குள்ள இவங்களை தள்ளி விட்டு அவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் அவங்க வெளியிலே வர முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா விஷசர நரகம். யாரெல்லாம் பசுவை யாக குண்டத்துல தள்ளி விட்டு அதை கொல்றாங்களோ அவங்க எல்லாமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டவங்களுக்கு கடுமையான சாட்டடி கொடுக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா லாலா பச்சனா நரகம். தன்னோட மனைவியை இல்லற வாழ்க்கையில காம கொடூர மாதிரி கொடுமைப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த தண்டனை கிடைக்கும். இங்க இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் பாத்தீங்கன்னா, தன் மனைவியை இவங்க எப்படி துன்புறுத்தினாங்களோ அதே மாதிரி இவங்களும் அனுபவிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சார மெய்யாதர நரகம். மத்தவங்க பொருளை தீ வைக்கிறது, மத்தவங்களோட பொருளை சூறையாடுறது, கூட்டமா மக்கள்களை கொன்னு குவிக்கிறது, விஷமிச்சு ஒருத்தவங்களை கொல்றது, இது மாதிரி கீழ்த்தனமான விஷயங்கள் எல்லாம் செய்யறவங்களாம் இந்த நரகத்துல தள்ளப்படுவாங்க. யமதூதர்கள் இவங்களுக்கு நாயோட கழிவை கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் அந்த நாய்களை விட்டு அவங்கள கடிக்கவும் வைப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அபிசி நரகம். பொய் சாட்சி சொல்றவங்க, அப்படி பொய் சாட்சி சொல்லி மற்றவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கறவங்க, தண்டனையிலேருந்து தப்பிக்க பொய் சொல்றவங்க, பெருமைக்காகவே தான தர்மங்கள் செய்யறவங்க, இவங்க எல்லாமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கப்படும்னா கொஞ்சம் வித்தியாசமான தண்டனையா இருக்குது. இவங்கள பெரிய மலையில வச்சு மேலேருந்து கீழே தள்ளி விடுவாங்க. அவங்களோட உடல் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும், ஆனா உயிர் மட்டும் போகாது. உடைஞ்சு போன ஒவ்வொரு பார்ட்ஸையும் மறுபடியும் கட்டி எடுத்து மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் மலையிலேருந்து கீழே தள்ளி விடுவாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா பரிபாறுதல் நரகம். மதுபானம், போதைப் பொருள் எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு போதைப் பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இவங்க தன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் குடிபாதனை கொடுத்து குடிக்க சொல்லி அவங்களோட வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டவங்களை யம தூதர்கள் நெருப்பு அப்படி சுட சுட கொதிக்கிறத நெருப்பை வாயில ஊற்றி குடிக்க சொல்லி துன்புறுத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கஷாரத்தம நரகம். நான் தான் பெருசு, நான் சொல்றது தான் சரி, நான் சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களையும் துன்புறுத்தி மற்ற ஜீவராசிகளையும் துன்புறுத்துறவங்க அவங்க எல்லாத்தையுமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இவங்கள யமதூரர்கள் தலைகீழால காலை கட்டி தங்க விட்டுட்டு சாட்டையால அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரக்ஷோகர நரகம். மனிதர்களை கொண்டு அவங்களோட உடம்பை எல்லாத்தையும் சாப்பிட்றவங்க ஆண்கள், பெண்கள், அப்புறம் விலங்குகளை சாப்பிட்றவங்க, அப்புறம் மனிதனை தலைகீழால கட்டி பலி கொடுக்கறவங்க, இப்படிப்பட்ட எல்லாருமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனைனா யமதூதர்கள் அவங்களோட உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி அதை குடிச்சு சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூலப்ரோதன நரகம். எந்த ஒரு தப்பும் செய்யாத அப்பாவிகளை கொல்றவங்க, நம்பிக்கையா பேசி ஏமாத்தி அவங்களையும் கொலை செய்யறவங்க, தற்கொலை செஞ்சுக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இவங்களுக்கு இங்க என்ன தண்டனை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு, கிளி, அப்புறம் பறவை இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கூர்மையான அழகு இருக்கிற மிருகங்களை வச்சு அவங்கள கொத்த விடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தசூர நரகம். தன்னோட வாழ்நாளில் எந்த ஒரு நல்லதுமே செய்யாம தீமையை மட்டும் செஞ்சுட்டு வந்தவங்க இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. அப்படி தள்ளப்பட்டவங்கள பாம்பு, தேல், விஷம் கொண்டது இது எல்லாமே அவங்கள கடிச்சு தின்னோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வடாரோத நரகம். செல்ல பிராணிகளை கொடூரமாக கொலை செய்கிறவங்க இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. யமதூதர்கள் இவங்களை நெருப்புல போட்டு வாட்டி வறுத்து எடுத்து விஷம் கொண்ட மிருகங்களை கொண்டு இவங்களை துன்புறுத்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பரியாவர்த்தன நரகம். தன்னோட வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை அவங்கள அவமானப்படுத்தி திட்டி வீட்டு விட்டு வெளியில் அனுப்புறவங்க, எல்லாரோட பகிர்ந்து உண்ணாம தான் மட்டும் தனியாக சாப்பிட்றவங்க, தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற சுயநலவாதிங்க, இவங்க எல்லாத்தையுமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. அங்கே இருக்கிற யமதூதர்கள் இவங்களோட கண்ணை பிடுங்கிடுவாங்க. காக்கை, கழுகு, கொக்கு இருக்கிற எல்லா மிருகமும் இவங்கள தின்னு சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் யமதூதர்கள் இவங்களை சாட்டையால் அடி பின்னி எடுப்பாங்க இவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூசிமுக நரகம். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் தான் இந்த ஊரில் பெரிய பணக்காரன், நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும் இப்படின்னு ஆணவத்தில் அலையிறவங்க, தவறான வழியில பணங்களை சேமித்து விற்கிறவங்க, அப்படி சம்பாதிக்கிற பணத்தை காசை இவங்க சேர்த்து வச்சு அதை பயங்கரமான விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த நரகம். இப்படி இந்த நரகத்துக்குள்ளே வர்றவங்களை யமதூதர்கள் கையால் கட்டி அவங்கள அடின்னு அடி பின்னி எடுத்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சான்மலி நரகம். விபச்சாரத்தில் ஈடுபடுற பெண்களும் ஆண்களும் இந்த நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்க. யமதூதர்கள் முட்களால் செஞ்ச ஒரு கம்பி மேலே இவங்களை தள்ளி விட்டு பயங்கரமாக இவங்கள துன்புறுத்துவாங்க. இப்படி இவங்களோட தண்டனை காலங்கள் முடிகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைதரடி நரகம். தன்னோட பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறவங்க, கட்டுப்பாடுகளை மதிக்காதவங்க, கட்டுக்கொண்ட சாத்திரங்களுக்கு கேடு விளைவிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. இந்த தண்டனைக்குள்ள தள்ளப்பட்டவங்க பயங்கரமா இருக்கும் தண்டனைகள். இவங்கள ஒரு மனிதனோட முடி, ரத்தம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு நதியில இவங்கள தள்ளி விட்டுடுவாங்க. அவங்களோட தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் அவங்க அதுக்குள்ளே தான் இருக்கணும். கருட புராணம்ல சொல்லப்பட்ட 28 நரகங்க கொடூரமானது இதுதாங்க. என்ன தப்பு செஞ்சா என்ன தண்டனை கிடைக்கும்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். இனி தவறுகள் செய்யாம இருக்கிறது உங்களோட கடமை. அப்படி தப்பி தவறி ஒரு தவறு செய்ய போறீங்கன்னா இந்த கதையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தப்பு செய்யறப்ப இந்த வீடியோ மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம், அப்பா நம்மளும் தப்பு செய்ய வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்
ஸோ யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற மேலும் மேலும் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.